இங்க ஒரு 3 பசங்க இருக்காங்க. இந்த 3 பசங்க ஒரு பையன மட்டும் கிண்டல் பண்றாங்க. அதுல ஒரு பையன் அந்த பையன் மேல தண்ணி அடிச்சிடுறான். அந்த 3 பேர்ல யார் அந்த பையன் மேல தண்ணி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா வித் ரீசனோட கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஸ்கூல் பிடிக்குமோ அவங்கலாம் ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. காலேஜ் பிடிக்கிறவங்க ப்ளூ ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர், இந்த பையன் மேல தண்ணி அடிச்சது பி தான். எல்லாரும் சீன் தானே சொன்னீங்க. ஆன்சர் சி கிடையாது. ஏன்னா சியோட பாட்டில் ஓப்பனே ஆகல. கேப் மூடி தான் இருக்கு. பி தான் வாட்டர் பால்ஸை வச்சு அந்த பையன் மேல அடிச்சது. கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராஸ், யூ ஆர் பிரில்லியன்ட். நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்க போறேன். அதுக்கு யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பார்த்துடலாமா? ஒரு கோழி பண்ணையில மொத்தம் 3 கோழி இருக்கு. ஒவ்வொரு நாளும் சேவல் டபுள் ஆகிக்கிட்டே வந்ததுன்னா 4வது நாள்ல மொத்தம் எத்தனை கோழி அங்க இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு கோழி பண்ணையில 3 கோழி இருக்கு. அங்க ஒவ்வொரு நாளும் சேவல் டபுள் ஆகிக்கிட்டே வருது. அப்போ 4வது நாள்ல அங்க மொத்தம் எத்தனை கோழி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா வித் ரீசனோட கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சிக்கன் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர், அந்த கோழி பண்ணையில 3 கோழி தான் இருக்கும். ஏன்னா சேவல் தானே டபுள் ஆகிக்கிட்டே இருக்கு. கோழி டபுள் ஆகலையே, அப்போ கோழி 3 தானே இருக்கும். கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராஸ், யூ ஆர் பிரில்லியன்ட். இங்க ஏபிசின்னு ஒரு 3 பசங்க இருக்காங்க. இந்த 3 பசங்கள்ல ஒருத்தவங்க அங்க இருக்க கப் கேக்ஸ் எடுத்து சாப்பிட்டுறாங்க. இந்த 3 பேர்ல யார் அந்த கப் கேக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா வித் ரீசனோட கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கப் கேக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் கப் கேக்னு ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர், இந்த கப் கேக் எல்லாம் சாப்பிட்டது சி தான். ஏன்னா சியோட கையில கப் கேக்கோட க்ரீம் ஒட்டிட்டு இருக்கு. யாரெல்லாம் அதை நோட் பண்ணீங்க? கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட். இங்க ஏபிசின்னு 3 பசங்க உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த 3 பசங்கள்ல ஒருத்தங்க எக்ஸாம்ல ஏமாத்துறாங்க. யார் அது ஏமாத்துறவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா வித் ரீசனோட கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் எக்ஸாம்னா பயமோ அவங்க எல்லாம் எக்ஸாம்னு ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர், எக்ஸாம்ல ஏமாத்துறது சி. ஏன்னா சியோட காதுல இயர்ஃபோன் இருக்கு. யாரெல்லாம் அதை நோட் பண்ணீங்க? கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட்.